They departed and went, preaching the gospel and healing everywhere. லூக்கா 9:2. இறையாட்சி பற்றி பறை சாற்றவும் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, நற்செய்தியின் சாரத்தை நாம் இந்த ஆராதனை பாடலாக பாடினோம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும், வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும் என்று காலை செய்தியில் அந்த கிளிம்சஸ் ஆஃப் ஹெட்லைன்ஸ் நியூஸ் பார்க்கும்போது நம்முடைய பிரதம மந்திரி அக்டோபர் 2 தூய்மை நிறைந்த இந்தியாவாக நம் நாட்டை உருவாக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் கொண்டு வருகிறார். தூய்மை, பணியில் தூய்மை, இடத்திலும் தூய்மை, எங்கு பார்த்தாலும் குப்பை கூளங்கள் அல்ல என்று ஒரு புதிய உத்வேகத்துடன் இந்த நாட்டை செழுமையாக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம். புது வாழ்வு புலர திட்டம் வரவேற்க தகுந்தது. எல்லோரும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். ஏனென்றால் நம் நாட்டில் இந்த தூய்மை குறைந்து போயிருக்கிறது. பல வகைகளில், தனிப்பட்ட வாழ்வில், பொது வாழ்வில், சமூக வாழ்வில், வேலை செய்கின்ற இடத்தில், பொதுவாக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் ஊழல், எங்கு பார்த்தாலும் நேர்மையில்லாத தன்மை, எங்கு பார்த்தாலும் பல வகையான குறைபாடுகள். இவைகளை களைந்தோம் என்றால் நாடு சுபிட்சம் பெறும். ஆகவே இதை ஒரு நல்ல திட்டமாக உணர்ந்து கொண்டு வந்திருக்கிற பிரதம மந்திரியை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இறை ஆட்சி இப்படிப்பட்டது. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை தூயவர் 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 என்று பாடுகிறோம், போற்றுகிறோம். அந்த தூய்மையிலே நாமும் வளர வேண்டும். கால் டு ஹோலினஸ் என்பதுதான் நம்முடைய அழைப்பு. ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகிறோம், வழிபாடுகளில் பங்கேற்கிறோம். எதற்காக? இன்னும் நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள, அந்த பரிசுத்தத்தனத்தில், சாங்கோபாங்கம் என்று பழைய தமிழ் சொல்லுவார்கள், இவைகளிலே இன்னும் அதிகமாக நம்மை உருவாக்கி கொள்ள. குறைகள் உண்டு, நிச்சயமாக எல்லாரிடமும் குறைகள் உண்டு. அந்த குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டு, குறைகளை களைந்து நிறைகளை வளர்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு சவால், வாழ்க்கைக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு. சென்ட் ஜான் கிறிசோஸ்டம் உடைய வார்த்தைகள், பொன்வாய் அருளப்பர் என அழைக்கப்படுபவர் இவ்வாறு கூறுகிறார்: கிரைஸ்ட் had the power to set the human race free from all evils. He succeeded in doing this with no force of arms, nor expenditure of money, nor by starting wars of conquest, nor by inflaming men to battle. He had only 11 men to start with, men who were undistinguished, without learning, ill-informed, destitute, poorly clad, without weapons or sandals, men who had but a single tunic to wear. St. John Chrysostom மனித குலத்தை அனைத்து தீமைகளிலிருந்து விடுவிக்கும் வல்லமை இயேசுவிடம் இருந்தது. இதை அவர் சாதித்தது படைபலத்தாலோ, பணபலத்தாலோ, பராக்கிரமத்தாலோ, மக்களை தூண்டிவிட்டு கலகத்தாலோ அல்ல. 11 மனிதரை வைத்து ஆரம்பித்து 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அதில் ஒருவன் சோடை போய்விட்டான். ஆக எஞ்சி இருக்கின்ற 11 பேரை வைத்து பாமரர், பட்டப்படிப்பில்லாதவர், அதிகம் தேடப்படாதவர், செலிபிரிட்டி பர்சன்ஸ் கிடையாது, ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டவர்கள், அதிக படிப்போ உலக ஞானமோ இல்லாதவர், அரைகுறை ஆடையோடு எந்த ஆயுதமோ இன்றி
காலணிகளோ இன்றி ஒரே ஒரு மேலாடையோடு போராடியவர். தானும் சரி, தன்னுடைய சீடர்களையும் அதற்கு தகுந்தவாறு தயார்படுத்தினார். செல்லுங்கள், உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கப்படும், வல்லமை கொடுக்கப்படும், நோய்களை ஓட்டுவீர்கள், நோய்களை குணமாக்குவீர்கள், பேய்களை ஓட்டுவீர்கள் என்ற வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. காசோ பணமோ ஆயுதமோ இல்லை என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இறைவனிடம் செபிக்கும் பொழுது அந்த தாராள மனதும் போதும் என்ற மனதும் நாம் இறைவனிடம் அடிக்கடி வேண்டும். Give me neither poverty nor riches, provide me only with the food I need. எனக்கு ஏழ்மையோ செல்வமோ வேண்டாம், எனக்கு வேண்டிய உணவை மட்டுமே தாரும். ஏனென்றால் no man can love his neighbor on an empty stomach. யாரும் பட்டினியில் பிறரை அன்பு செய்ய முடியாது. பசி வந்தால் 10 பறந்து போகும் என்பது பழமொழி. 10 என்றால் படிப்பு, அறிவு, அழகு என்னும் பெருமை, இவைகள் எல்லாம் பறந்து போகும். முதல் தேவை மனிதன் தன்னுடைய பசியை ஆற்றுவது. ஆகவே இறைவனிடம், இறைவா எனக்கு வேண்டியதை கொடும். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் நம் ஆண்டவர் அதைத்தான் கற்பித்தார். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய உணவை இன்று தாரும். Give us today our daily bread. இன்னும் 10 மாசத்துக்கு வேண்டிய ரொட்டியை கொடுங்க ஆண்டவரே, அல்ல, இன்று எனக்கு இந்த உணவை தாரும். அது அந்த enough must be our motto, போதும் என்ற மனது. அது எப்படி இருக்க வேண்டும்? Health enough to make work a pleasure, wealth enough to support our needs, strength enough to battle with difficulties, grace enough to acknowledge our dependence on God. போதும் எனும் மனதையே தாரும். தேவையான உடல் நலம், வேலையை மகிழ்வோடு செய்ய நல்ல உடல் நலம் வேண்டும். ஆரோக்கியத்தாயிடம், தேவத்தாயிடம் அதைத்தான் வேண்டுகிறோம், ஆரோக்கியத்தை தாரும். தேவையான செல்வம், தேவைகளை சந்திக்க. கொடிது கொடிது இளமையிலே வறுமை கொடிது என்பது பழமொழி. வறுமையிலே இருக்கும் பொழுது மனது எதை தேடும்? எப்படியாவது திருடியோ ஏமாற்றியோ குறுக்கு வழியிலோ காசு சம்பாதிக்கணும். இப்போ பாண்டிச்சேரியில் இது பெருகி வருகிறது. ஏன்? ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது, ட்ராப் அவுட்ஸு, 8ஆம் கிளாஸுக்கு மேலே போகிறது கிடையாது. ஆனால் மற்றவங்கெல்லாம் காரு பங்களா சொகுசாக வாழ்கிறாங்க. நானும் அது போல் வாழணும். படிப்பு இல்லை, வேலை இல்லை, என்ன செய்யணும்? திருடு, கொலை செய், கொள்ளையடி, பூட்டி இருக்கிற வீட்டை போய் கொள்ளையடி, இதுதான் நடப்பது. ஆக முதலில் என்னுடைய வாழ்வை ஒழுங்குபடுத்தி கொள்ளுதல், படிக்கின்ற நேரத்தில் படித்து அதன் பிறகு என்ன வேலை கிடைக்கிறதோ அந்த வேலையை முழுமையாக செய்தல். என்கிட்ட வருவாங்க நிறைய பேர், பலவிதமான பொய்கள். பர்ஸு காணா போச்சு, அது காணா போச்சு, இங்கே போகணும் அங்கே போகணும், எனக்கு காசு கொடு. காசு தானே வேணும், காசு தருவேன். இதோ தோட்டத்தில் போய் அந்த ஓஸ் பைப் எடுத்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடணும், அந்த இடத்த பெருக்கணும், இந்த சிலுவப்பாதை சுற்றி பெருக்கணும். எங்கள் தோட்டக்காரர் பெருக்கிக்கிட்டு இருக்கிறார், கூட போய் வேலை செய். அப்படி போய் பார்ப்பாங்க, அப்படியே சுற்றி பார்ப்பாங்க, இதை சுற்றி பெருக்கணும் போல இருக்குது, ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சுருக்கிறாரு, நம்ம பெண்டு நிமிந்துரும், இதை வரேன் டீ குடிச்சிட்டு வரேன்னு போவார், அப்படியே போய்கிட்டே இருப்பார். இது 1 2 அல்ல, தினம் தினம் இந்த அனுபவம். வேலை செய்ய கடினம், ஆனால் காசு வேணும், சாப்பாடு வேண்டும். என்ன நியாயம்? உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது. சின்ன வேலையானாலும் செய்ய வேண்டும். இன்னும் சில பேர் வருவாங்க, வேலை கொடுங்க. சரி, வேலை கொடுக்குறேன். என்ன சம்பளம் கொடுப்பீங்க? நீ எப்படி வேலை செய்கிறேன்னு பார்த்துட்டு தானே கொடுக்க முடியும். நீ பாட்டு தூங்கி திரிஞ்சினா அதுக்கு சம்பளம் கொடுக்குறதா? ஒன்றும் தேராது. ஆகவே தேவையான உடல்நலம், தேவையான செல்வம், தேவைகளை சந்திக்க நமக்கு வேண்டிய காசு வேண்டும். காசு இல்லாமல் உலகம் முடியாது.
காசே தான் கடவுளடா என்பது வேறு. அது காசை கடவுளாக கும்பிடுறது. காசை நீ கடவுளாக கும்பிட வேணாம். காசு நமக்கு வேணும் நம்முடைய தேவைகளை சந்திக்க. தேவையான தெம்பு எதற்காக? கடினமான வேளையில் எதிர்த்து நிற்க. ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கிறதா, எதிர்த்து நிற்கணும். எனக்கு ஒரு சிஸ்டர் தெரியும், ராத்திரியில் எல்லா ஜன்னல் கதவெல்லாம் இறுக்கி பூட்டிக்கிட்டு தூங்குவாங்க. பயம், எதை வெளியில் ஏதாவது சத்தம் கேட்டால் கூட பயம். நாய் குலைச்சா சத்தம். எதுக்கு? திருட வந்தால் என்ன, தைரியமாக பார்த்து திருட நம்மளை பார்த்து பயந்துட்டு ஓடுவான். அது தெரிய மாட்டேங்குதே. லைட்டை போட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி ஓடிடுவான். அந்த தைரியம் கூட தெரியாது. தேவையான தெம்பு கடினமான வேளையில் திருடனை எதிர்ப்பதற்கோ, பாம்பை கண்ட உடனே அலறி அடிச்சுக்கிட்டு ஓட வேண்டியது, துண்டை காணான்னு துணியை காணான்னு ஓட வேண்டும். ஏன் ஒரு கடி எடுத்து அடிக்கிறது? அந்த தெம்பு வேணும், அந்த தைரியம் வேண்டும். தேவையான அருள் இறை தாங்குதலை ஏற்றுக்கொள்ள. அதுக்கு தான் தினமும் காலையில் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறோம். வல்லமை கொடுப்பவர் இவர். அந்த வல்லமையை நமக்கு தர வேண்டும். மனத்திடன், தெளிவு, துணிவு இவைகளை பெற்று நம்முடைய வாழ்க்கையை தைரியமாக வாழ வேண்டும். இடர்கள், துயர்கள், தடைகள், இன்னும் பல வகையான சவால்கள் நிறைந்தது நம் வாழ்வு. அந்த வாழ்க்கையிலே நீ இறைவனை துணை வைத்து கொண்டு வாழ்தல் வேண்டும். பயப்படாதே, அஞ்சாதே, அநீதிக்கு தலை வணங்காதே, என்ன செய்யறதுன்னு உச்சி கொட்டாத. ஒன்னால் செய்ய முடியும். ஆகவேதான் பல நல்ல மனிதர்கள் எல்லாம் பல திட்டங்களையும் குழுக்களையும் உருவாக்கிறார். உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு ஒரு மனுஷர் ஆரம்பித்தார். நல்ல திட்டங்கள் எல்லாம் அவர் இறந்துட்டார். நல்லவைகளை உருவாக்கி இந்த உலகம் பெட்டர் வேர்ல்ட் மூமெண்ட் இருக்கிற உலகம் இன்னும் அதிகமாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது திருவாசகத்தில் இவ்வாறு கூறுகிறது. அடிக்கடி நாம் இதை செவிமடுக்கிறோம். அறிவிலாத என்னை புகுந்து ஆட்கொண்டு அறிவதை அருளி மேல்நெறியெல்லாம் புலமாக்கிய எந்தையே. அறிவில்லாத எனக்கு அறிவு கிடையாது, நீர் கொடுக்கின்ற அறிவு. என்னை புகுந்து ஆட்கொண்டு என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுகின்ற தீப்பிழம்பு நீர். அக்கினி குண்டொன்று எரிய கண்டேன், அது என்னை உந்திச் செல்ல கண்டேன் என்பார் பாரதியார். அது என்ன அக்கினி குண்டு? அந்த இறைவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அதைத்தான் அவர் அக்கினி குண்டு என்று பாரதியார் சொல்லுவார். புகுந்து அறிவதை அருளி, எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்வது. இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, இதனால் எனக்கு பிரயோஜனம் கிடையாது என்று இறைவனுக்குரிய ஞானத்தையோ அல்லது சித்தாந்தத்தையோ ஆண்டவருடைய அருள் வாக்கையோ ஓரம் கட்டுவது. அறிவதை அருளி மேல்நெறியெல்லாம் புலமாக்கிய இறைவன் கொடுக்கின்ற அந்த வானக கருத்துக்களை, அந்த இறையாட்சி என்பது என்ன என்பதை புலமாக்கிய, இங்கு அதை நான் நடைபெறுத்த வேண்டும் என்பதை உணர்ந்த எந்த தந்தையே உமக்கு நன்றி. அப்படி செய்யும் பொழுது அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. பிறருடைய பணிகளை, பிறருடைய துன்பத்தை நான் தாங்குகிறேன் என்றால் இன்ப நிலை தானே வந்தெய்தும். நாம் எங்கேயும் போய் மனசாந்திக்காக அல்லது நிம்மதிக்காக அலைய வேண்டாம், தேட வேண்டாம். நம்மை தேடி வரும் இவைகளெல்லாம் பிறருடைய இன்ப துன்பங்களிலே, கஷ்ட நஷ்டங்களிலே பங்கேற்றோம் என்றால், ஐயா நின்னது அல்லதல் இல்லை மற்றோர் பற்று, ஈசனே நீ அல்லது இல்லை இங்கும் எங்கும், உன்னை விட்டால் வேறு எதுவும் எனக்கு இல்லை. இதைத்தான் புரிந்து அகஸ்தினார், உம்மை அடைந்தால் அன்றி என் ஆன்மா அமைதி காண்பதில்லை என்பதும் முழந்தால் இருப்போம். Lord Jesus Christ, who called us to faith and eternal joy, overfill us with the hope and love, give us a new life and an inexhaustible future. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எம்மை விசுவாசத்திற்கும் நித்திய வாழ்வின் மகிழ்ச்சிக்கும் அழைத்தவரே, நம்பிக்கையிலும் அன்பிலும் எம்மை நிறைவடைய செய்யும். புதிய வாழ்வையும் தனியாத எதிர்வாழ்வையும் தாரும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கரணையில் எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாகும். நீரே எம் சிந்தையில், எம் உள்ளத்தில், எம்முடைய ஆன்மாவில் எம்மை நீர் வந்து தங்கி ஆட்கொண்டு அதனால் எம்மை உந்தி தள்ளுவீராக. இந்த உந்தி தள்ளக்கூடிய விசை
த இன்னர் ஃபோர்ஸ், இவைகளின் வழியாக இந்த அப்போஸ்தலர்கள் எப்படி உம்முடைய பணியை சிரமேற்கொண்டு உலகின் எத்திசைக்கும் சென்று நற்செய்தியை அறிவித்தார்களோ, அப்படி எங்களுடைய பணி செய்வதற்கு வேண்டிய மனதை தாரும், திடனை தாரும், தெம்பை தாரும், ஆர்வத்தை தாரும், உற்சாகத்தை தாரும். எங்கள் ஜெபத்தை கேளும். இதோ வல்லமையான நேரத்தில் எம்மோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.